ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ ஆதார் கார்டு அப்டேட்டை பற்றி பேச போகிறோம். சார் நோட்டீஸ் போர்டில் லாஸ்ட்டாக போட்டிருப்பாரு. என்னென்னா ஆதார் கார்டில் வந்து டாக்குமெண்ட் இப்போ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா 10 வருஷமாக நான் ஆதார் கார்டில் எந்த அப்டேட்டுமே பண்ணல, நேம் சேஞ்ச் பண்ணல, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணல, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணல, எந்த அப்டேட்டுமே பண்ணல அப்படின்றவங்க மட்டும் ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கான டைமிங் கொடுத்துருந்தாங்க, இப்போ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வாங்க உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவை காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆதார் சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் அப்டேட்னு சொல்லிட்டு திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் டில் 14/9/2024 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணணும்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு அந்த டாக்குமெண்ட் அப்டேட்னா ஒன்றும் இல்லை, ஆதார் கார்டில் நேம் சேஞ்சிங் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எந்த அப்டேட்டுமே 10 வருஷமாக பண்ணல அப்படின்னால இந்த இது கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க்கிங்கில் யூஸ் பண்ணுறீங்களா என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இது கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரீயாக காஸ்ட்டில் தான் இது ஆன்லைனில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம செக் பண்ணணும், ஏன்னா ஒரு சில பேர் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் இல்லாதையும் இருக்கலாம். இது எப்படி நம்ம செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருப்போம்னா செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் போட்டு சொல்லும், கேப்சா போட்டு சொல்லும். வெயிட் பண்ணுங்க, நான் ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கிறேன். உங்களோட ஆதார் கார்டு நம்பரை போட்டு கேப்சா கரெக்டாக போட்டுக்கோங்க. கரெக்டாக கேப்சா போட்டோன்னே ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து உங்களோட ஏஜ், ஜெண்டரு, ஸ்டேட்டு, மொபைல் நம்பர், லாஸ்ட் 3 டிஜிட் எல்லாமே காட்டும். இந்த மாதிரி மட்டும் வந்து கீழே எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லைன்னா நீங்கள் ஆதார் கார்டு வந்து இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண தேவையில்ல. அப்படி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணால் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கீழே டாக்குமெண்ட் அப்டேட் சொல்லிட்டு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், வீடியோவில் தெரியும் பாருங்கள். அது அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க கீழே. அந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எப்படி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் டேஷ்போர்டில் போகிறேன். பண்ணால் டாக்குமெண்ட் அப்டேட்னு சொல்லியிருக்குங்களா, இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே பண்ணால் அங்கேயே கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸில் என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும் என்ன இதுன்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸ்கூல் டிசி சம்திங் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. அது என்ன இதுன்னு படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் கிளிக் டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாவே நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல என்ன ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணணும் நம்ம ஆதார் கார்டவே. ஏன்னா அப்போ தான் டாக்குமெண்ட் அப்டேட் ஆகிறதுக்கு. வெயிட் பண்ணுங்கள், நான் ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணி காட்டுறேன். லாகின் வித் ஓடிபி கொடுத்துறேன். ஓடிபி வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வந்தாச்சு. ஓடிபி போட்டு லாகின் கொடுத்துடலாம். லாகின் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஸ்டில் டேட் ஃப்ரீ காஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை தான் ஃப்ரீ காஸ்ட் அப்டேட் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது இந்த டாக்குமெண்ட் வந்து சும்மா உங்களோட வெரிஃபிகேஷனுக்கு சொன்னால் ஆதார் கார்டில் எந்த அப்டேட்டுமே சேஞ்ச் ஆகாது, உங்களோட நேம் எதுவுமே ஆதார் கார்டில் சேஞ்ச் ஆகாது. இது வந்து டாக்குமெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா என்னது அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கோசரம் கிடையாது. ஏன்னா 10 வருஷமாக நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலாம் மட்டும்தான் இது. சென்ட்ரல் அப்டேட் பண்ணவங்களுக்குலாம் இந்த இது கிடையாது, அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுதான் நான் செக் பண்ணுறதுக்கான இதுவும் ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களோட அட்ரஸ் சம்திங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கரெக்ட்னா டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும். ஆதார் கார்டு என்ன லெஸ் தென் 2 MB 2 MBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மில், பிஎன்ஜி, பிடிஎஃப் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் ஓகே. இங்கே என்னென்னா 2 ப்ரூஃப் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே செலக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பண்ணால் எக்கச்சக்கமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இந்தியன் பாஸ்போர்ட்டு, கிசான் ஃபோட்டோ, பாஸ்புக்கு சம்திங் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று பேன் கார்டு இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனால் ரேஷன் கார்டு இருக்குது. இன்னும் போனீங்கன்னா கீழே ஓட்டர் ஐடி சம்திங் எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ ரேஷன் கார்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ரேஷன் கார்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்து டாக்குமெண்ட், அதை டாக்குமெண்ட்டை இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு டிக் வந்துடும். நெக்ஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி இங்கே டிக் பண்ணுங்கள்.
இதுலேயும் நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க பாரு, பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், சம்திங் எக்கச்சக்கமாக இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க. எல்லாமே லாஸ்ட் 3 மந்த்ஸாக இருக்கணுமோ சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க. ஃபுல்லாக படித்து பாருங்க. உங்களுக்கு இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஓட்டர் ஐடி இருக்கும், இதுலேயும் ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஐடி பாருங்கள், ஓட்டர் ஐடி இருக்குது, இதில் அதில் ரேஷன் கார்டு கொடுத்தீங்கன்னா இதில் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணுங்கள். என்ன ஒன்றா டாக்குமெண்ட்டு வெரிஃபிகேஷனுக்கோசரம் தான் ஃபுல்லாகவே. இது வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷனுக்கோசரம், இது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கோசரம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அடுத்தது டீட்டெயில்ஸ் ப்ரீவியஸ் பேஜ் இருக்கும், அதில் ஃபுல்லாக முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேஜ் வரும். அதில் வந்து என்னென்னா உங்களோட ஸ்டேட்டஸும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம். அதுக்கான இமேஜ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு அதிலே கம்ப்ளீட்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு இது இருக்கும். இல்லைனா ஸ்டேட்டஸ் பெண்டிங் இல்லைனா சப்மிட்டிங்னு இருந்துச்சுன்னாவே வெயிட் பண்ணுங்கள். அது வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ். கண்டிப்பாக இது எல்லாருமே பண்ணிவிடுங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ப்ரீ காஸ்ட்டில் பண்ணிக்கலாம். அப்படி லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இது 10 வருஷம் ஆதார் கார்டில் எந்த அப்டேட்டுமே பண்ணாதவங்களுக்கு போனால் அதுக்கான செக்கிங் வீடியோவும் நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.